தெலுங்குல முடிஞ்ச படம் தமிழ்ல இன்னும் ஆரம்பமே ஆகல. மலையாளத்துல மோகன்லால் மீனா நடிச்சு வெளிவந்த திருஷ்யம் திரைப்படம் பல கோடி ரூபாய் வசூல் சாதனை புரிஞ்ச படம். சுமார் 7 கோடி ரூபாய் செலவுல தயாரான இந்த படம் 50 கோடி ரூபாய்க்கு மேல வசூல் சாதனை செஞ்சிருக்கு. இந்த படம் தமிழ் தெலுங்குல ரீமேக் செய்யப்பட இருக்குன்னு எப்பவோ செய்திகள் வந்துச்சு. அதை தொடர்ந்து தெலுங்குல படத்தை எடுத்தே முடிச்சிட்டாங்க. ஆனா தமிழ்ல இன்னும் ஆரம்பமே ஆகல. ஏன் எந்தவித அறிவிப்பும் கூட வரல. தெலுங்குல வெங்கடேஷ் மீனா ஜோடி சேர்ந்து நடிச்சிருக்கோம். இந்த படத்துல முதல் முறையா வெங்கடேஷ் நடுத்தர வயது குடும்ப தலைவரா நடிச்சிருக்காரு. பல வருட இடைவெளிக்கு பிறகு தெலுங்குல பல வெற்றி படங்களை கொடுத்த வெங்கடேஷ் மீனா மீண்டும் ஜோடி சேர்ந்து நடிச்சிருக்காங்க. தமிழ்ல இந்த படத்தை இயக்க ஸ்ரீபிரியா தான் விருப்பப்பட்டிருக்காங்க. ஆனா அதுக்கு கமல்ஹாசன் சம்மதிக்கலன்னு சொல்றாங்க. அதனால ஒரிஜினல் மலையாள படத்தை இயக்குன ஜீத்து ஜோசப் தான் தமிழ்ல இயக்க இருக்காரு. ஆனா இது நாள் வரை எல்லாமே செய்தியா மட்டும் உலா வந்துகிட்டு இருக்கு. எந்தவித முறையான அறிவிப்பும் வரல. கமல்ஹாசன் ஜோடியா நீண்ட இடைவெளிக்கு அப்புறம் கௌதமி நடிக்க போறாங்கன்றது மட்டும் ஓரளவுக்கு உறுதியான செய்தியா இருக்கு. ஆனா கடைசி நேரத்துல எந்த மாற்றம் வேண்டும்னாலும் ஏற்படலாம். ஏன்னா கமல் படமாச்சே.